கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது செடியோட அந்த வளர்ச்சியும், அந்த பூக்களோட திரட்சியும் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்தது. இதுக்கு பின்னாடி நான் Facebookல பார்த்தேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்லேருந்து FL77ங்கிற ஒரு மருந்தை நான் பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும்போது, அவங்களும் வந்து பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அதை நான் யூஸ் பண்ண பின்னாடி நல்ல ஒரு பூ நல்லா திரட்சி நல்லா அருமையாக இருந்துச்சு. பன்னீர் ரோஸுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, 10 லிட்டர் தண்ணிக்கு 1/4 லிட்டரு மருந்து கழிச்சு நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலியமாக தெளிக்கணும். 2 பக்கமும் நீங்கள் தெளிச்சு விட்டீங்கன்னாக்கா துளிரும் புதுசாக வளருது. அந்த துளிருக்கு பின்னாடி வரக்கூடிய முட்டுக்கள் வந்து நல்லா தெளிவாகவும் திரட்சியாகவும் காம்பு நீளவாகவும் வருது. சார், நான் திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி பக்கத்தில் நம்மளோட லேண்டு இருக்குது சார். நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பக்கம் 1.5 ஏக்கர் பக்கம் இடம் இருக்குது சார். இதில் வந்து ஒரு 50 சென்ட் மல்லிகைப்பூவும் 50 சென்ட் பன்னீர் ரோஸும் விவசாயம் பண்ணியிருக்கேன் சார். இதில் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடியெல்லாம் வந்து கெமிக்கல் தான் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது செடியோட அந்த வளர்ச்சியும், அந்த பூக்களோட திரட்சியும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதுக்கு பின்னாடி நான் Facebookல பார்த்தேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்லேருந்து FL77ங்கிற ஒரு மருந்தை நான் பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும்போது, அவங்களும் வந்து பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அதை நான் யூஸ் பண்ண பின்னாடி மல்லிகைப்பூவில் நல்ல ஒரு பூ நல்லா திரட்சி நல்லா அருமையாக இருந்துச்சு. ரிசல்ட்டும் நல்லா இருந்தது. பிறகு அதை யூஸ் பண்ணி முடிஞ்ச பின்னாடி அதே மருந்தை ரோஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இப்போ பன்னீர் ரோஸுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு அருமையாக இருக்குது. இது வந்து அபிமான் சார். இதுக்கு பேர் அபிமான். அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணது. இது வந்து தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு பின்னாடி அதை கொடுக்கணும். செடியோட தூர் பகுதியில் கொடுக்கும்போது வேர் நல்லா வளர்ச்சி அடையுது. வேர் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக தாவரத்தோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. ரிசல்ட் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இந்த FL77ங்கிறது பன்னீர் ரோஸுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, 10 லிட்டர் தண்ணிக்கு 1/4 லிட்டரு மருந்து கழிச்சு நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலியமாக தெளிக்கணும். 2 பக்கமும் நீங்கள் தெளிச்சு விட்டீங்கன்னாக்கா துளிரும் புதுசாக வளருது. அந்த துளிருக்கு பின்னாடி வரக்கூடிய முட்டுக்கள் வந்து நல்லா தெளிவாகவும் திரட்சியாகவும் காம்பு நீளவாகவும் வருது. அதனால் வந்து மார்க்கெட்டில் இந்த பன்னீர் ரோஸுக்கு தனியான ஒரு ரேட் இருக்குது. நல்லா இருக்குது. இதே வந்து மல்லிகைப்பூக்கும் நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.